ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஆகஸ்ட்டு 4ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அது என்ன செவ்வாய்க்கிழமைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. அதை ஒட்டி தான் நம்முடைய வார பலன்களும் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த வாரம் முதல்ல கிரக நிலைகளை பார்க்குறோம். அப்புறம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார், கடக ராசியில் சூரியன், புதன், குரு, சிம்ம ராசியில் கோச்சாரத்தில் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரகங்களில் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க செல்லக்கூடிய நட்சத்திர சாரம், இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திரத்திலே இருக்கார், ஜென்ம நட்சத்திரத்திலே. இப்படி இருக்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் விசேஷம்தான். 3ஆம் இடம் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிகள். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ, அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறோம் அல்லது ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் அப்டேஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதோட உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே தைரியம், தன்னம்பிக்கை, இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். வர்றது வரட்டும், எதையும் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடுவீங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இதுதான் மெயினாக பார்க்குறோம். நம்முடைய ப்ரொஃபஷன், கரியர், ஜாப் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இந்த வாரம் இல்லை. வேலையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் எஃபர்ட்டு கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் கம்மி தான். இந்த வாரத்தில் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. எல்லாரோடையும் மிங்கில் ஆகுங்க. மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, மற்றவங்களோட ஒபே பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸுமே இந்த வாரம் அவ்வளோ சிறப்பாக இல்லை. தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும், இது எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இதெல்லாமே போகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை அறியாத மகிழ்ச்சி இந்த வாரத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஆயக்கலைகள் 64 உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம், குறிப்பாக உங்களுக்கு பப்ளிசிட்டி இது அத்தனையுமே இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக வருமானங்கள் இதெல்லாமே ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதோட இந்த வாரத்தில் நீங்கள் குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது. குறிப்பாக ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்ட வருமானம் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரேடிங் பண்ண அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பணம் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் கரன்சி வாங்குறது, கோல்டு பாண்டு வாங்குறது, கேசினோ சீட்டாட்டங்கள், இதில் எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூறுவதற்கான வாய்ப்பு அத்தனையே இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா நோய் குணமாகும்.
அது இல்லாமல் பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் கரியர் ஜாபில் இருக்கீங்களோ வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அல்லது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக வேலையில் எதுவும் மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்காதீங்க. இந்த வாரம் அதுக்கான சாதகமான வாய்ப்பு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல சூரியனுடைய குருவோடையும் இருக்கிறது. வருமானங்கள் உங்களுக்கு கூடும். யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆடி மாதமாக இருந்தாலும் இது புது வரவுகள் குடும்பத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அது இல்லாமல் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதோட மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்லைன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு, அதில் வரக்கூடிய லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது. யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மாற்றம்னா ப்ராஜெக்ட் மாறுறது, ரோல் மாறுறது, அல்லது நீங்கள் கம்பெனி மாறுறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீங்கள் இந்த வாரம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ்மே இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய மன வாழ்க்கையும் இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் ரொம்ப நாளாக வராத பாஸ்போர்ட் வீசா வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் நடராஜரையும் முருகப்பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியிலே 3 கிரகங்கள் இருக்காங்க. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கும். எதையும் துணிஞ்சு செயல்படுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உருவாக்கும். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது காரியம் நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேஷன் பண்ணுறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, பிரிஞ்சு போன உங்களுடைய உறவுகள், எனி இன்லாஸ் அத்தனை பேரும் உங்களோட தொடர்பு கொள்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, அல்லது சேல் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அதோட இந்த வாரம் நீங்கள் ஏதாவது விளையாட்டு துறையில் இருக்கீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க, இதெல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. ஏதாவது வேலை வருமானங்கள் இருக்குது. ஆனாலும் கூட குரு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால பார்க்கும் வேலையில் ஒரு பயம், ஒரு நிச்சயமற்ற தன்மையை கிரகங்களை ஏதோ ஒரு விதத்தில் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, வேலையில் இந்த வாரம் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதும். பெருசாக ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக லாபத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இன்னொரு பக்கம் இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக ஜாமீன் பண்ணுறது, செக்யூரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம்.
உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இந்த வாரம் விநாயகரையும் காளியையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன், அவரோட புதன், அவரோட குரு 3 கிரகமும் 12ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி 12ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலே இந்த வாரம் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், இது போத்தார் சைட் கணவன் அல்லது மனைவி 2 பேரும் யாருக்காவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இதில் நீங்கள் இருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் உங்களுக்கு வசதி இருந்தால் வெளியூரில், வெளிநாட்டில் அல்லது குறைஞ்சபட்சம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லாதவங்க குழந்தைக்காக செலவு பண்ணுங்கள், அப்பாவுக்காக செலவு பண்ணுங்கள், அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவுகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் மனமுவந்து செலவு பண்ணும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் கொடுக்கலன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைட், நான் பெரிய ஜாபில் இருக்கேன், பெர்மனெண்ட் போஸ்ட்டில் இருக்கேன், பெரிய கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், பெரிய எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் வேண்டாம். கிரகங்கள் வலிமையானது, நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், அதெல்லாம் அடக்கி வாசிங்க வேலையில். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் இருக்குது, ஆனாலும் இந்த மரத்தை சனி பார்க்கறனால வேலையில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இன்னொரு பக்கம் நோயிலேருந்து விடுபடுற மாதிரி தோற்றம், ரெண்டுமே கலந்துருக்கு. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறையும். ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பரவ பெரிய லெவலில் கூட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது, தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க. யாரெல்லாம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இப்படி தான் இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ரிசல்ட் வந்தால். அது இல்லாமல் நாங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ இது ஆடி கடைசியில் வந்தாச்சு. ஸோ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் அதே சமயத்தில் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அது இல்லாமல் பிரிஞ்சு போன உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எதிர்பாராத பயணம் இருக்குது, இந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய உறவுகள் அத்தனையும் உங்களோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் அஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த ஃபீல்டில் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தரை இந்த வாரம் அனுப்புவார். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையை நிமித்தமான ட்ராவல் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிளை கொடுத்தா கூட இறுதியில் நல்ல வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் இளைய சகோதரரை வெட்டி பிரிய வேண்டிய காலம், இன்னொரு பக்கம் அவர்களால் நமக்கு தேவையற்ற மனவருத்தங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் விவசாயத்தில் இருந்தால் ஓரளவுக்கு லாபம் மகசூல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிற நான் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது, நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள், பிஸ்னஸில் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் லாபம். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கனாலும் நீங்களும் நல்ல லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஹாப்பி மேரிட் லைஃபாக உங்களுக்கு இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு
அவர் சபா சாரத்தில் இருக்கிறது. கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் நல்ல ஆண் வேலையாட்களை ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவங்க இந்த வாரம் உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும், குறிப்பாக இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் கூட வாங்கின நட்சத்திரம் நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். நான் பெருசாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் தொழிலில் வரக்கூடிய பணம் லாக் ஆகிருக்கு, அது எப்போ வரும் எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஃபினான்சியலாக இந்த வாரம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. யாருடைய பணத்தையாக மணி ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு. மெயினாக இந்த வாரம் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எதிர்பாராத தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அடக்கி வாசிங்க. ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, யாரும் ஐடியலாகவும் இல்லை, ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்க, அல்லது குறைஞ்சபட்சம் இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய லெவலில் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துங்க, தைரியத்தை கூட்டுங்க, சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. கடந்த வாரம் வரைக்கும் 8ல் செவ்வாய் இருந்தார், இப்போ அந்த நிலைமைகள் மாறி ஆட்டோமேட்டிக்காகவே இறைவனுடைய அனுகூலம் கிடைப்பதற்கான வாரமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பைரவரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறது. ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இருந்தால் இந்த வாரம் வரும். ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருந்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு இருக்குது. குறைஞ்சபட்சம் எனக்கு நல்ல பென்ஷன் பணம் வரல, அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது, அல்லது கிராஜுவேட்டியோ இன்சூரன்ஸ் பணங்களோ வரல, குறைஞ்சபட்சம் டிவிடெண்டாவது வராமல் இருக்குது, அல்லது கொடுத்த பணங்களாவது வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு என்பது இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்குறது, தேவையற்ற மனக்குழப்பங்கள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுடைய உற்பத்தி தகுந்த வேலை கிடைக்கும். பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அதுக்கான பிளானிங் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக அப்பாட்டிருந்து ஏதாவது உதவி, குறிப்பாக அவருடைய அன்பு அல்லது ஆதரவு அல்லது பொருளாதார உதவி, இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எல்லாருக்கும் வேலை எப்படி இருக்குதுன்னு கேட்குறது புரியுது. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை பிரமாதமாக இல்லை. ஸோ பார்க்கும் வேலையில் எல்லாரோடைய மிங்கிலாங்க, உங்களுடைய கலீக் சொல்கிறத கேளுங்க, சுப்பீரியரோட ஒபே பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வேலையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனில், கரியரில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸ் பரவாயில்ல. பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் லாபத்தை அடைவதற்கான வாரமாக
இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சும்மா இருக்காதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உறவுகள் இனி எல்லாம் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்வதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் புதன் குரு இருக்கிறது. பொறுமை, நிதானமாக இருங்க. 8 நாளை பிரச்சனைகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், உடம்புல வலி, வேதனை, இதெல்லாம் தான் 8. ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை ஏதோ ஒரு விதத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் விஷயத்தில் அன்பாகவும் ஆதரவாகவும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்குது. அதற்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதிலே வாழ்க்கையில் இந்த வாரத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி பெருசாக பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். அதனால் உங்களுக்கு தேவையற்ற பின்னாடி பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அல்லது அவுட்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெகக்னைஸ் இந்த வாரம் வேலையில் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியில் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் இருக்குது. பொழுது நீங்கள் லெஃப்ட் டு சர்வீஸ் வெளியேற்றப்பட்டவங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. மன வாழ்க்கையும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, போராட்டங்கள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரும்பாலும் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும், அது மட்டுமல்ல சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அனுகூலம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அல்லது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது. முயற்சி பண்ணுங்கள், காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது. சோம்பேறித்தனம் இதை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, இன்ஆக்டிவாக இருக்காதுங்க. யாரையாவது நம்பினா தான் நம்ம காரியம் சாதிக்க முடியும். அதனால் யாரையாவது நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது நீங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய நீங்கள் டெவலப் பண்ணுறது, பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்பு, தேடுதல் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணாலும் சரி, சொந்தமாக பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக ஃபியூச்சரில் திருமணம் நடப்பதற்கான சுச்சுவேஷன், அல்லது உங்களுடைய அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. யாருக்கும் பெருசாக செக்யூரிட்டி போடாதீங்க, பின்னாடி பிரச்சனை உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் விநாயகர் பெருமானையும் பெருமாளையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில்
பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வருமானங்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஜாபில் இல்லைங்கிறவங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன், ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் கமிட்டடாக இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் பெரிய லெவலில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. எக்ஸாமினேஷன் எழுதா பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏதாவது ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா அமைவதற்கான சுச்சுவேஷன், லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு, என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இந்த வெற்றி அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு சமர்ப்பணமாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை சுமார் தான். கணவன் மனைவி பிரிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படும், அல்லது மனைவிக்காக வைத்திய செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பிஸ்னஸ் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இல்லை. எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அடைக்கி வாசிங்க. பிஸ்னஸில் பெரிய ஹியூஜாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ வரணும், இங்கே அதற்கான வாய்ப்பு குறைவு. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் ஷேரில் இருக்கேன், ரேஸில் இருக்கேன், லாட்ரியில் இருக்கேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், டிஜிட்டல் கரன்சி வாங்கலான்னு நினைக்கிறேன், அல்லது கோல்டு பாண்ட் வாங்கலான்னு நினைக்கிறேன். இந்த நினைப்பு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வருமானத்தையும் லாபத்தையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இல்லை, அதனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பிரயோஜனம் இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் பார்ட்னர் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இருந்தால் கூட அதிலே நல்ல கவனம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. குறிப்பாக இந்த வாரம் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல சூரியன் புதனோடு இருக்கிறது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, குழந்தை பாக்கியம் இருக்குது, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறாங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ ஆல்ரெடி இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்களோ பரவாயில்ல. உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க, அடக்கி வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பார்க்குற உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் தொழில் உங்களுக்கு ஓடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த வாரம் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் நன்மை. இந்த வாரம் உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருந்தால் வீடு வாங்குறதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த் பாயிண்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது அவ்வளோ சிறப்பாக இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். இந்த வாரம் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் தான் கலந்து இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இல்லை. உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயம் உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்களோ, உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்க வழிய ப்ராஃபிட் இல்லை. ஸோ இந்த வாரம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக துர்க்கையையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும்.
நன்றி, வணக்கம்.